ஹாய் காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 2 தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ மட்டும் லேட்டுன்னு கேட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப வேலை. நானும் சாப்டர் வேகமாக தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து வீவான். அவனும் அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஆமாம் இல்லை நான் இந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த கேவை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் விண்டோ அப்பியர் ஆகுது. அந்த சிஸ்டம்லையும் இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் அதில் வந்து நம்ம ஹீரோவோட பேர் இப்போதான் காமிக்கிறாங்க. ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கிம் ஜேஜு. இந்த சிஸ்டம்லையும் இப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் வியூவர்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர், தேர்ட் பார்த்தீங்கன்னா காயின்ஸ். உங்களோட ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஹவர் தான் இருக்கு. உங்ககிட்ட வர எனிமிஸ் எல்லாரையும் நீங்க தான் அழிக்கணும். நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு என் ஃபோன் என்கிட்ட இல்லை, நான் கடைசியாக வீடியோ பார்க்கலான்னு இருந்தேன். இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகாது. இந்த வீடியோவை நான் 2 வருஷமா பார்த்துன்னுக்கிறேன். நம்ம ஹீரோவும் அது அங்கே தான் இருக்கும்னு சொன்னவனே அப்படியே சீன் கட் பண்ணி ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹவர் கொடுக்கப்படும். அந்த ஒரு ஹவர் எதுக்குன்னா வியூவர்ஸ் கிட்ட இருந்து பேசி காசு வாங்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும். இந்த வியூவர்ஸ்ல யாருன்னா முன்ன அவேக்னரா இருந்தவங்க இந்த டவர்ல இருப்பாங்க. இந்த டவருக்கு புதுசா வந்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுவும் அந்த காயின்ஸை. எதுக்கு இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னா, எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃப்ளோர் கிளியர் பண்ணா அந்த ஸ்பான்சர் அவங்களுக்கு எல்லாமே போய் காசு சேரும் 2 மடங்கு. அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னா லவ்ன்றவங்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோக்கும் அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வந்தவனே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஃபாலோ பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா அந்த லவ்ன்றவங்க அங்க வந்து ஒரு கமெண்ட் பண்றாங்க. உன்னை இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லையே, நீ இப்பதான் இங்க ரீசெண்டா வந்தியா, பரவாயில்ல நீ வந்து அடுத்தவங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் தைரியசாலியா தான் இருக்க. அந்த லவ்வும் ஒரு காயின் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க நம்ம ஹீரோக்கு. ஹீரோவும் அந்த காயின் எடுத்துக்குன்னு நான் இப்பயே இந்த காயினை வந்து என்னோட ஷாப்ல நான் யூஸ் பண்ண போறேன். என்னால நம்பவே முடியல, நான் வேறவங்க கிட்ட இருந்து கோல்டு வாங்கிட்டும் அவனோட மனசுல நினைச்சின்னு சந்தோஷமா இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த லவ்ன்றவங்களும் நீ ஷாப் எப்போ ஓபன் பண்ண கத்துக்கின, பரவாயில்ல நீயும் வேகமாவே கத்துக்கிற. நம்ம ஹீரோவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஹீரோவும் அவன் மனசுல டேய் நானே அந்த வீடியோ பார்த்து தாண்டா வேகமா கத்துனுக்கிறேன், 2 வருஷமா அதை பார்த்து பார்த்தே எனக்கு சலிச்சு போயிடுச்சுடா, நம்மளுக்கு தான் தெரியுமே இவன் என்ன தில்லுமுள்ள பண்றான்ட்டு. அங்க பாத்தீங்கன்னா லவ் கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா நீ வந்து இந்த காயின்ஸை எங்க யூஸ் பண்ண போற இப்போ, இது நம்ம ஹீரோவும் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் எனக்கே சரியா தெரியும், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் எந்த மாதிரியான மான்ஸ்டர் கூட என்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு தெரியல, அதுக்கு இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த லவ்வும் பரவாயில்ல நீ உஷாரா தான் இருக்கிற, நான் எதிர்பார்க்கல எனக்கு ஒரு ஃபாலோவரும் ஸ்பான்சரும் கிடைப்பாங்கன்ட்டு. நம்ம ஹீரோவும் அவன் மனசுல நினைச்சுக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா லவ் கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் வருது. நான் போய் மிச்ச பசங்களை போய் பார்த்துட்டு வரேன், இதுக்கு நம்ம ஹீரோவும் உங்களை நான் அப்புறமா பார்க்குறேன். நம்ம இருக்கும் இன்னும் 51 மிஷன் தான் இருக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நம்ம ஹீரோவும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட், ஆனால் இது எனக்கு பத்தாது, அதிகமான ஃபாலோவர்ஸும் அதிகமான ரிவார்ட்ஸும் எனக்கு வேணும். சரி என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபேவரட் லிஸ்ட்னா எதுவும் இல்லை கைஸ், இதோட ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ன்ற ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது ஃபேவரட் லிஸ்ட், அவ்வளோதான். இந்த டவருக்கும் சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணீங்கன்னா வேறவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க அந்த பிளேயரை அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வேற பிளேயரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம 1,00,000 ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கப்படும். இந்த ரிவார்ட் கிடைச்ச அப்புறமா என்னால டவரை ஈஸியாவே கிளைம் பண்ண முடியும். ஹீரோவும் அவனோட சிஸ்டம் ஓபன் பண்ண அப்புறமா டீம் மெம்பர்ஸ் அவனை லைவா பார்த்துன்னுக்குறாங்க. அம்மா ஃபாலோவர்ஸும் அவன் ஏறி இருக்குது. ஏற்ற மாதிரி அவனுக்கு 37 காயினும் கிடைச்சிக்குது. இதுக்கு என் மேல இவ்வளோ அட்டென்ஷன் இருக்குன்னா நான் எடுத்த டிஃபிகல்ட்டி லெவல் ஹை. ரொம்ப பேர் அதுக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கமெண்ட் வருது. அவன் வந்து ஹை டிஃபிகல்ட்டி லெவல் எடுத்துக்கிறான், அதனால தானே, அப்பனா அது தானே வரும். போயிடுவோம் இன்னும் சொல்றானுங்க, ஆனா எனக்கு புரியலையே என்னதான் வருமோ. இன்னொரு கமெண்ட்டும் எல்லாரும் சும்மா இருங்க, அவன் அம்மா பேஜாராயிட போறான், நாங்க இத்த வெளியே சொல்லிட்டா நாங்க வந்து இறந்துடுவோம். இந்த டவர்ல ஒருத்தக்கிறான், அவனை நாங்க எல்லாரையும் அட்மின் தான் கூப்பிடுவோம், உனக்கு நாங்க உதவி செஞ்சா நாங்க எல்லாரும் இறந்துடுவோம். இது மட்டும் இல்ல, அவனுக்கு உன்னையும் பிடிக்கலன்னா அவன் உன்னையும் சாவச்சிருவான். நம்ம இரவும் அட்மினா அவன் தான் இந்த டவரை கண்ட்ரோல் பண்றான். அதனாலதான் இந்த டவர்ல இருந்து வெளியே வரவங்க யாருமே இன்ஃபர்மேஷன் சொல்றது இல்ல, அவங்களும் இறந்துட்டு இருப்பாங்க. ஆமா, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலயே நான் இதை பார்த்தேன். இக்னர் ஆனவங்க எல்லாருமே அவங்களோட மூஞ்ச வந்து மறைச்சிப்பாங்க. பைரவும் அவனுக்கும் டைம் ஆயிடுச்சு, இப்போ ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 40 செகண்ட்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ அவனும் தயாரா இருக்கும்போது அங்க இருக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன மன்னிச்சிடுங்க, இப்போ வந்து என்னோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போறதுனால என்னால லைவ் சாட் பார்க்க முடியல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ல அவன் நம்மளுக்கோசரம் வருத்தப்படுறானா, அப்படி கீழே பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் பரவாயில்ல ரெஸ்பெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கமெண்ட் வந்தவனே நம்மளாவும் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நானும் திரும்பி வந்துட்டேன். அப்படியே கட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது அந்த கல் முன்னாடி. நம்ம இரவும் இதை பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு சின்ன போர்ட்டலா இருக்கு, என்ன ஸ்லைமோ இல்ல காப்ளினோ என்ன வருமான்னு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான மான்ஸ்டர் அப்பியர் ஆகுது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வெள்ளையா புசு புசுன்னு ரவுண்டாவும் இருக்கு, ரொம்பவே கியூட்டாவும் இருக்கு. நம்ம இரவும் இதை பார்த்துட்டு என்னடா 3 எலியை மட்டும் அமுச்சு விட்டுக்கிறீங்க, இங்க நான் சூஸ் பண்ணி இந்த ஆர்ட் டிஃபிகல்ட்டி லெவல் சின்ன சின்னதா 3 மான்ஸ்டர் அமுச்சு விட்டுக்கிறீங்க சன்ன்றவங்க இந்த சேட்டுக்கு வந்துட்டு, நான் இங்க வந்தேன்னா இந்த பையன் தான் ஆர்ட்
டிஃபிகல்ட்டி லெவல் எத்துன்னுக்குறான். பாத்தியா அது போய் தானே பாத்தியா இன்னும் 2 இருக்கு அங்க. போய் இது வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு மான்ஸ்டர். அதோட லுக் பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்கும். ஆனா அதுங்களோட பல்லு பாத்தீங்கன்னா ஒரு இரும்போட அதோட பல் ஸ்ட்ராங். அதுங்க ரொம்பவே ஆக்ரோஷமானதும் கூட. மான்ஸ்டர் எப்படிப்பட்டதுன்னா அதோட இனத்துல யாருன்னா கை வச்சிட்டாங்கன்னா சாவடிக்கிறது மட்டும் விடாதுங்க. இப்போ ஒரு கமெண்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீ பார்க்க கூடாத விஷயத்த நீ பாத்துட்ட. இந்த மான்ஸ்டரும் அங்க இருக்கிற கல்ல பார்த்து சுத்தி வருதுங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்க்கும்போது சில பல கமெண்ட்ஸ் வருது. இந்த மான்ஸ்டர் எவ்வளவு கியூட்டா இருக்குதோ அது ரொம்பவே ஆபத்தான ஒரு மான்ஸ்டர். நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்து எனக்கே சலிச்சு போச்சு. இப்போ நான் அதுங்களை சாவடிக்க பார்த்தாலும் இது திருப்பி வந்துனே தான் இருக்கும். இப்போ நானும் அதுவும் கூட ஒன்னா ஆயிடணும் இதுக்கு மேல. நம்ம ஹீரோவும் எதுக்கு இதுங்க என்கிட்ட வரமாட்டேன்னுக்குதுங்க. இல்லைன்னா கண்ணு தெரியலையா அதுங்களுக்கு. ஹீரோ அதுங்களோட ஃபார்மேஷன் ஒடிக்கிறதுக்கோசரம் லைட்டா அதுங்களோட ஃபார்மேஷன்ல கால் வைக்கும்போது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்குதுங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இல்ல அதுங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. நம்ம ஹீரோவும் அதுவும் கூடவே மர்ஜ் ஆயிக்கிறான். ஏன் இந்த மான்ஸ்டர் கூட ஒன்னா வரேன்னா என்ன அதோட ஆளா நினைச்சு ஏத்துக்கும். என்ன வர கமெண்ட் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அங்க வர கமெண்ட் பாத்தீங்கன்னா அதுங்க கூட சேர்ந்து நீயும் ஆட்டாடி நிக்கிறியா, அதுதான் மாஸ்டர் நீ இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுங்க கூட ஒன்னா ஆயிடணும். அப்படியே சீன் கட் பண்ணி இங்க இருக்கிற ஒரு வியூவரும் ஒரு வீடியோ பார்க்கும்போது அவன் வந்து அவனை ஃபாலோ பண்ணதுக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இவங்களை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க அவங்கள அன்ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் சொன்னவனே சடனா அன்ஃபாலோ பண்ணிடுறான். வியூவர் வந்து இதுக்கு முன்னே இவ்வளவு வியூவர்ஸ் இங்க இருந்தே இல்லையே, இப்ப என்ன இவ்வளவு வியூவர்ஸ் இங்க அதிகமா இருக்கிறாங்க. அவன் அதை செக் பண்ணும்போது பரவாயில்ல இந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறானா. இந்த போய் மான்ஸ்டர் கூட அங்க இருக்கிற மான்ஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து போயின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜம்ப் பண்ணி இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்து ஜம்ப் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா அந்த லவ்ன்றவங்க வந்துட்டு 10 காயின் குத்துக்குறாங்க நம்ம ஹீரோக்கு. ஏன்னா டான்ஸ் ஆடி நிக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்களும் கிண்டல் பண்ணும்போது ஹீரோக்கும் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அதுவும் கூட கல்ல சுத்தி நிக்கிறான். இந்த போய் மான்ஸ்டருங்க எல்லாருக்குமே இந்த கல்லுனாவே ரொம்ப பிடிக்கும். ஹீரோவும் இந்த கல்லை பத்தி இப்பதான் சொல்றான். இந்த கல்லை வச்சு மேஜிக் ஐட்டம் எல்லாம் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மேஜிங்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சடனா பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் முறைக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு இதுங்களாம் எவ்வளவு கியூட்டான மான்ஸ்டர், இதை எப்படி நான் என்னால சாவடிக்க முடியும். நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே டயர்ட் ஆயிடும். ஏன்னா அவன் வேர்வை சிந்தி வேலை செஞ்சிருப்பான். அந்த மான்ஸ்டரும் சடனா நின்னுடும். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டரா ஆயிடும் ஒரே செகண்ட்லயே. அதுங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பல்லு இருக்கும். நம்ம ஹீரோவே அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல பயந்துருவான். அது இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அந்த மேஜிக் ஸ்டோனை போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னன்னா நீங்க பண்றீங்க, அங்க இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாங்கன்னா இப்பதான் பாக்குற போய் மான்ஸ்டர் எல்லாம் மேஜிக் ஸ்டோன் எல்லாம் சாப்பிடும்ட்டு. ஹீரோ இதை பார்த்துட்டு இப்ப நான் இதை சாப்பிடணுமா, அங்க இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாங்க நீ இப்ப அதை சாப்பிட தான் போறியா, ஒரு மனுஷனால எப்படி அதெல்லாம் சாப்பிட முடியும்ட்டு இன்னொரு கமெண்ட். ஹீரோவும் அந்த கல்லை தொட்டு பார்த்துட்டு அந்த கல்லு நான் சாப்பிட்டா நிச்சயமா மறுகையாதான். அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்து வாயில போட்டு நொறுக்குறான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வருது. டே நீ அது எப்படிடா சாப்பிடுற, உன் பல்லு என்ன இரும்பா இல்ல என்னடா. இன்னொருத்தனும் டே நீ செத்துரு போறடா, நான் உன்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோவும் அதை முழுங்கிட்டு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பாறாங்கல் மாதிரியெல்லாம் இல்லை, வெறும் இது சாக்லேட் மாதிரி என் வாயில போட்டவனே உருகுது. இந்த மேஜிக் ஸ்டோனை சாப்பிடும் போது என்னோட பாடியில வந்து அதிகமான ஒரு பவர் என்னால உணர முடியுது. இன்னும் அந்த மான்ஸ்டர் கூட எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹீரோ உடம்புல இருந்து ஒரு விதமான மேஜிக் வெளியே வருது. இதை பார்த்துட்டு நிறைய பேரு இப்ப நான் பாக்குறது இதுனா உண்மையா இவன் லெவல பவரானா, அதே மாதிரி அங்க இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு விதமான மேஜிக் பவர் வெளியே வருது. இது வந்து கமெண்ட் மேல கமெண்டா வந்து எனக்கு நீ கொஞ்சம் கூட மூவ் பண்ணாத இல்லைன்னா அந்த மான்ஸ்டர் வந்து உன்னை வந்து தாக்கிடும்னு சொன்னவன் மான்ஸ்டர் எல்லாமே சேர்ந்ததுன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்குதுங்க. ஹீரோக்கு சிஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல முடிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன். ககபுக்குன்னு சிரிச்சுட்டு உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே மயக்க போட்டு வீந்துடுறான். அங்க இருக்கிற மான்ஸ்டரும் அவனை எழுப்ப ட்ரை பண்ணுதுங்க. இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு guys. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை guys.